Hi guys, welcome back to a new video. MLC 2026 Texas Super Kings ஓட ஓவர்சீஸ் ரிட்டென்ஷன்ஸ் என்னவா இருக்க போகுது இந்த வருஷம். ஃபாஃப் டு பிளஸஸ் இந்த ஹீரோ கேப்டனா கண்டினியூ பண்ண போறாரா, நூர் அகமது வருவாரா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் இயர் தான் யூஎஸ் டிராவல் பேன் லிஸ்ட்ல வந்து ஆப்கானிஸ்தான் கண்ட்ரிலேருந்து அவங்களோட சிட்டிசன்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் தவறியும் ஒரு சில சின்ன கண்ட்ரீஸ்லாம் வந்து இருக்கு, பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆப்கானிஸ்தான் வந்து இப்போதைக்கு யூஎஸோட டிராவல் பேன் லிஸ்ட்ல இருக்காங்க. அதனால ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸால இந்த MLC 2026க்கு வர முடியுமா அப்படிங்கிறத பத்தியுமே கிளியரா பார்த்துடலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன நாள்னு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். T20 வேர்ல்ட் கப் டே 3 மேட்சஸ் இருக்கு. பாகிஸ்தான் vs நெதர்லாண்ட்ஸ் 11 AM இந்த மேட்ச் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 3 PM வந்து வெஸ்ட் இண்டீஸ் vs ஸ்காட்லாந்து அண்ட் 7 மணிக்கு நம்மளோட மேட்ச் இருக்குங்க, இந்தியா vs USA. இந்த மேட்ச் வந்து வாங்கடே ஸ்டேடியம்ல நடக்கிறது அண்ட் ஓப்பனிங் செரமனியுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மணிக்கு ஐ திங்க் ஓப்பனிங் செரமனி நடக்கும் போல. பதவே வேர்ல்ட் கப்போட வார்ம் அப் கேம்ஸ்ல நியூசிலாந்து அண்ட் USA ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் வாஸ் பக்கா த்ரில்லர். நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 208 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அண்ட் USA ஒரு ப்ராப்பர் சீரியஸ் ஃபைட்டை வந்து ஷோ பண்ணாங்க. இந்த டீமால வந்து நிறைய அப்செட்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். லாஸ்ட் 2024 T20 வேர்ல்ட் கப்லயே பாகிஸ்தான் டீமை பீட் பண்ணிருப்பாங்க சூப்பர் ஓவர்ல. அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு அப்செட் கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம். 10th February அன்னைக்கு பாகிஸ்தான் அண்ட் USA ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் இந்தியாக்கு அகேன்ஸ்ட் அந்த மேட்ச் வந்து பாய்காட் பண்ற ஐடியால தான் இருக்காங்க. இப்போ இன்கேஸ் அந்த மேட்ச் வந்து அஃபிஷியலா கால் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலை போற மற்ற எல்லா மேட்சஸுமே வந்து மஸ்ட் வின் கேம் மாதிரி இருக்கும். அதை ஜெயிச்சா தான் வந்து சூப்பர் 8க்கு போக முடியும். தென் ஸ்ரீலங்கால வேற சம்மர் ரெய்னி சீசன் போல இப்போ எப்படி இருக்கு அங்க நிலவரம் அப்படிங்கறத யாராவது ஸ்ரீலங்கால இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. கமிங் டேஸ்ல ரெயின் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு, மேட்சஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு என்னமோ நிறைய அபண்டன்ட் கேம்ஸ் வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கால. நான் நியூசிலாந்து vs USA ஆரம்பிச்சு கடைசியில் பாகிஸ்தானுக்கு போயிட்டேன். ஸோ திரும்ப பேக் டு த டாபிக். நியூசிலாந்து vs USA மேட்சுக்கு வந்தோம்னா USA 201 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஓவரில் இத்தனைக்கும் 12 ரன் தான் தேவையே இருந்திருக்கு, பட் அங்கேருந்து மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க USA. அதுவும் USAயோட ஸ்குவாட்ல நிறைய டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. சாய் தேஜா முக்கமலா, மிலிந்த் குமார், சுபம் ரஞ்சானே, முகமது மோசின், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சொல்லலாம். எல்லா நியூசிலாந்து பவுலர்ஸுமே பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க எக்ஸப்ட் ஒன் பிளேயர். அந்த ஒன் பிளேயர் வேற யாரும் கிடையாது, நம்மளோட மேட் ஹென்ரி தான். எக்ஸ்ட்ரானரி ஃபிகர்ஸ் 5 for எடுத்திருக்காரு. 4 ஓவர்ஸ்ல வெறும் 32 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. அவரோட எக்கானமி ரேட் வெறும் 8 தான். ஸோ மற்ற எல்லா பவுலர்ஸுமே வந்து அபவ் 10 இருக்காங்க, பட் இவர் மட்டும் 8 எக்கானமி ரேட் மெயின்டைன் பண்ணுது. இட்ஸ் ஃபெனாமினல். அண்ட் நியூசிலாந்து அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் இங்கே சேப்பாக்கில் தான் ப்ளே பண்றாங்க. சேப்பாக்கில் வழக்கத்துக்கு மாற ஸ்பின்னை விட நிறைய பேஸ் அண்ட் பவுன்ஸுக்கு தான் வந்து அசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அஸ்வினே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இட்டாலி vs கனடா வார்ம் அப் கேம் வந்து அவர் விசிட் பண்ணியிருந்தாரு போல சேப்பாக் ஸ்டேடியம்ல பார்க்கறதுக்கு. அப்போ அவர் நோட்டீஸ் பண்ண விஷயத்தை தான் வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த T20 வேர்ல்ட் கப் ப்ரிவியூஸ்லாம் போட்டுட்டு இருந்தாரு இல்லையா, ஸோ அதில் வந்து பேசியிருந்தாரு. மேட் ஹென்ரி இப்போ சேப்பாக்லேயே வந்து T20 வேர்ல்ட் கப்பில் ப்ளே பண்ண போகிறதுனால கண்டிப்பாக சூப்பரான விஷயம் இது. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் சேப்பாக்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. ஆனால் சேப்பாக்கில் எவ்வளோ மேட்சஸ் நடக்க போகிறதுனே நமக்கு தெரியல. IPL அப்போ அப்ராக்சிமேட்டாக அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 கேம்ஸ் ஆகுது சேப்பாக்கில் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நடந்தே ஆகணும். ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி தோனியோட கடைசி IPL சீசனாக இதுதான் இருக்கும். அதனால வந்து அவருக்காக ஒரு நல்ல ஃபேர்வெலாக இந்த வருஷம் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். WPL 2026 RCB இப்போ வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 4 consecutive இயர்ஸாக வந்து ஃபைனல்ஸ் ரீச் பண்ணி லூஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி டேர் டெவில்ஸ்னு டீம் நேமாக இருந்தப்போ ராசி இல்லைன்னு சொல்லி டெல்லி கேபிட்டல்ஸ்னு மாற்றினாங்க. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்னு மாற்றியுமே வந்து அவங்களுக்கு ராசி சுத்தமாக இல்லை. ஏன்னா 4 consecutive இயர்ஸாக வந்து நீங்கள் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணி லூஸ் பண்ணுறீங்கன்னா சுத்தமாக லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் சைடில் கிடையாது. RCBயோட கேப்டன் ஸ்மிருதி மந்தானா தான் ஃபைனல்ஸில் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருந்தாங்க. டே பிஃபோர் த ஃபைனல்ஸ் ஸ்மிருதி மந்தானாக்கு 103 degrees ஃபீவர் இருந்திருக்கு. இதை வந்து RCBயோட கோச் மாலோலன் ரங்கராஜன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஸ்பீச் அப்போ. ஸோ அதெல்லாம் கேட்குறப்போ இன்னுமே வந்து எனக்கு வந்து புல் அரிக்குது. பிகாஸ் 103 ஃபீவர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நாள் ஃபைனல்ஸில் வந்து 87 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பேசுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்ஜாய் RCB ஃபேன்ஸ் அண்ட் RCB டீம். உமன்ஸ் கிரிக்கெட்டில் 150 160 பார் ஸ்கோராக இருந்த காலம் போயிட்டு இப்போ 200 ரன்ஸை வந்து அசால்ட்டாக சேஸ் டவுன் பண்ண முடியுதுன்னா அந்த உமன்ஸ் கிரிக்கெட்டோட அந்த ரேபிட் க்ரோத்தை வந்து நீங்கள் பாருங்களேன், வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் வந்து மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக கூட வருவாங்க போல. அப்படியே அண்டர் 19 வேர்ல்ட் கப் பக்கம் வந்தனா ஆயுஷ் மாத்ரியோட தலைமையில் இப்போ இந்தியன் அண்டர் 19 டீம் வந்து இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீம் வாட்டர் பேட்டிங் டிஸ்பிளே, அதுவும் ஃபைனல்ஸில் 400 ரன்ஸ் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வைபவ் சூரியவன்ஷி மட்டுமே 175 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இன் ஜஸ்ட் 80 balls. அரௌண்ட் 26th ஓவர் அப்பயே வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆகிட்டாரு. ஜஸ்ட் இமேஜின், அவர் ஒரு 40 or 45 ஓவர்ஸ் வரைக்கும் பிளே பண்ணியிருந்தாருன்னா அவர் மட்டுமே 300 to 350 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. வெறும் 14 வயசுல இப்படிப்பட்ட பேட்டிங்னா ஜஸ்ட் அவுட் ஸ்டாண்டிங். சச்சின் டெண்டுல்கரே கண்டிப்பா வைபவ் சூரியவன்ஷியை பார்த்து பெருமைப்படுவாரு. ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீமுக்கு கிடைச்ச
கிடைச்ச ஒரு பெஸ்ட் ப்ராடிஜினா அது கண்டிப்பாக வைபவ் சூரியவன்ஷி தான். ஆர்ஆர் டீமுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி எஸ் அஃப்கோர்ஸ் மற்ற டீம்ஸுமே வந்து ஸ்கவுட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆர்ஆர் ஒரு படி மேலே போயிட்டு செம ஹார்டாக வந்து பிட் பண்ணாங்க. 1.1 crores பிக் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அவ்வளோ வரைக்கும் போனதுக்கே ஒரு தனி தில் வேணும். அண்ட் அந்த நேரத்தில் ஆக்ஷன் அப்போ அவர் வந்து 13 தான் அவரோட வயசு. ஸோ 13 வயசு உள்ள பிளேயர் வந்து 1.1 crores பிக் பண்ணுறப்போ எல்லாருமே செம ஆச்சரியமாக இருந்தோம். ஆனால் இப்போ அவரோட கேம்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே அவருக்கு இந்த சேலரி வந்து ஒர்த்து தாண்டா, இதுக்கு மேலேயே ஒர்த்து தாண்டா அப்படின்னு வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சூரியவன்ஷி பற்றி இவ்வளோ பேசிட்டு ஆயுஷ் மாத்ரே பற்றி பேசாமையாக இருக்க முடியும். ஸோ ஆயுஷ் மாத்ரேயுமே கடைசி 2 மேட்சஸில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ செமிஃபைனல்ஸ் மேட்ச் இந்தியா vs ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணாரு. நேற்றுக்கு ஃபைனல்ஸில் வந்து திரும்ப ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு கேப்டன்ஸ் லாக்கை ப்ளே பண்ணியிருப்பாரு. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, அண்டர் 19 ஏஷியா கப்பில் இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபைனல்ஸில் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் வந்து ரூல் அவுட் பண்ணாங்க, வேர்ல்ட் கப்பில் கண்டிப்பாக இந்த டீமால் வந்து நாக் அவுட்ஸ் ரீச் பண்ண முடியாதுன்னு. ஈவன் பிசிசியுமே வந்து அண்டர் 19 ஏஷியா கப் அப்புறமா இந்த இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஹேர்டல்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் தாண்டி இந்த இந்தியன் டீம் இப்போ சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க. இப்போ நம்ம டிஎஸ்கோட ஓவர்சீஸ் ரிட்டன்ஷன்ஸ்க்கு வருவோமா? ஸோ டிஎஸ்கோட கரண்ட் ஸ்குவாடில் 11 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எம்எல்சியோட ரூல்ஸ் படி 9 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருக்கணும் ஒரு ஸ்குவாடில். இப்போ 11 பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு கேட்பீங்க. நம்ம 2 ரீப்ளேஸ்மெண்ட்ஸை லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டெக்னிக்கலாக அவங்களே கன்சிடர் பண்ணிங்கன்னா 11 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இப்போதைக்கு ஸ்குவாடில் இருக்காங்க இல்லையா? ஃபாஃப் டு பிளஸஸ், டானன் ஃபெரேரா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், டெவான் கான்வே, மிச்சல் மார்ஷ், அக்கீல் ஹுசேன், நாண்ட்ரே பர்கர், ஆடம் மில்னே, நூர் அகமது, ஒட்னீல் பாட்மேன், டேரல் மிச்சல். ஸோ ஒட்னீல் பாட்மேன் அண்ட் அக்கீல் ஹுசேன் இவங்க 2 பேரும் ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூ ஆல் நோ சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிச்சல் மார்ஷ்க்கு இன்ஜுரினால வந்து அக்கீல் ஹுசேன் அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. நாண்ட்ரே பர்கர் சீசனோட எண்ட்ல நேஷனல் கமிட்மெண்ட்ஸ்க்காக போனதுனால அவருக்கு பதிலாக பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒட்னீல் பாட்மேன் வந்திருப்பாரு. எம்எல்சியோட ரிட்டன்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பிளேஸ் வேணாலும் ரீடைன் பண்ணிக்கலாம், எவ்வளோ பிளேஸ் வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரும் கிடையாது. ஆல் 3 சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைசிஸ்க்காக ப்ளே பண்ணிட்டு இருந்த டெவான் கான்வே சிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கே விட்டு லீவ் ஆகியிருப்பாரு. அடுத்தபடியே இப்போ டிஎஸ்கே விட்டுமே கண்டிப்பாக லீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. கான்வேவை விட பெட்டர் ஓப்பனர்ஸ் கண்டிப்பாக உங்களால் மார்க்கெட்டில் ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால கான்வே கண்டிப்பாக ரிலீஸ் லிஸ்ட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் ஓட்னீல் பாட்மேன் மாதிரி பிளேஸ்மே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டேரல் மிச்சல் இவருக்கு நம்ம வந்தோம்னா, டேரல் மிச்சல் முதல் கேம் அந்த எம்ஐ நியூயார்க்கு எதிராக மட்டும் ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் தலைவனை ரிட்டையர்ட் அவுட் பண்ண வைக்கிற அளவுக்கு மோசமான பேட்டிங் ஃபார்மில் இருந்தார். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த இந்தியா vs நியூசிலாந்து ஓடிஐ சீரீஸில் வந்து கலக்கியிருப்பாரு. பட் மோஸ்ட்லி அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்லாட்ஸ் எப்படியுமே தேவை. ஸ்லாட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பிளேயருமே நம்மளால் நியூவாக சைன் பண்ண முடியாது. ஸோ டேரல் மிச்சல், டெவான் கான்வே அண்ட் ஒட்னீல் பாட்மேன் இப்போதைக்கு இந்த 3 பிளேஸஸ் சொல்லியிருக்கேன்னா, மிச்சல் மார்ஷ் லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணாததுனால அவரை வந்து ரீடைன் பண்ண போகிறாங்களா இல்லை ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 ஓவர்சீஸ் பிளேயரை ரிலீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 2-3 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும். அதனால கண்டிப்பாக அந்த ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா ஒரு சில போல்டான டிசிஷன்ஸ் வந்து எடுத்தாகணும். ஸோ ஃபாஃப் டு பிளஸஸுமே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. லாஸ்ட் இயர் எம்எல்சிக்கு அப்புறமா ஒரு மேஜர் சர்ஜரி அண்டர்கான் பண்ணாரு. அண்ட் திரும்பி இப்போ SI20 சீசன் அப்போ அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இந்த இன்ஜுரி எப்போ ரெக்கவர் ஆகி அவர் திரும்ப ஃபீல்டுக்கு வர போறாருங்கிறது தெரியல. பிஎஸ்எல்லுமே ஸ்கிப் பண்ணுறாரு. அவர் பிஎஸ்எல் வந்து சைன் பண்ணியிருந்தார் இல்லையா, ஐபிஎலுக்கு வந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டு பிஎஸ்எலுக்கு வந்திருப்பாரு. இப்போ பிஎஸ்எல்லுமே வந்து ஸ்கிப் பண்ணுறாரு டியூ டு இன்ஜுரி. அதனால இப்போ ஃபாஃப் டு பிளஸஸோட கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது தெரியாததுனால அவர் ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு சரியான முடிவாக இருக்கும். போத் நாண்ட்ரே பர்கர் அண்ட் ஆடம் மில்னே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் 2 பேருமே ரீடைன் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஒன் ஆஃப் தெம் ரீடைன் பண்ணுறது தான் வந்து சரியான முடிவாக இருக்கும். நீங்கள் கான்வே அண்ட் ஃபாஃப் மாதிரி 2 பிக் ஓப்பனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ஓப்பனர்ஸோட ரோலில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி பிளேயர்ஸ் தேவைப்படும். இந்த நூர் அகமது அண்ட் அதர் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் எம்எல்சி 2026க்கு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா எம்எல்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆப்கான் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ப்ரீவியஸாகவே விசா கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எல்லா பிளேயர்ஸ்கிட்டையுமே கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்எல்சி 2026 டிஎஸ்கேயோட ஓவர்சீஸ் ரிட்டன்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் பீஷியஸ் பாய்.